திருமணம் ஆகாமல் 900 படங்களுக்கு மேல் நடித்த கோவை சரளாவை பற்றி சிறு துணுக்கு முக்கிய துணை வேடங்களில் நடிக்கும் ஒரு இந்திய திரைப்பட நடிகை மற்றும் நகைச்சுவை நடிகை ஆவார். 25 ஆண்டு திரைப்பட வாழ்க்கையில் தமிழ் சினிமாவில் ஆச்சி மனோரமாவுக்கு பிறகு காமெடியில் கொடிகட்டி பறப்பவர் என்றால் அது கோவை சரளாதான். காமெடி நடிகையாலும் கமல் போன்ற பெரிய நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்க முடியும் என்று நிரூபித்தவர். 1983இல் பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு பல படங்களில் காமெடி வேடங்களில் நடித்தார். இருந்தாலும் கரகாட்டக்காரன் படம் இவருக்கு பெரும் பெயரை பெற்றுத்தந்தது. இதனைத் தொடர்ந்து வடிவேலுவுடன் இவர் நடித்த படங்கள் அனைத்தும் காமெடியின் உச்சமாக இன்றளவும் உள்ளது. சுமார் 900 படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் இவருக்கு 2008க்கு பிறகு தமிழில் சரியான படவாய்ப்புகள் அமையவில்லை. பின்னர் 2011 முதல் காஞ்சனா படம் மூலம் 2வது ரவுண்டை தொடங்கி வலம் வருகிறார். இப்போதும் தமிழ் மற்றும் தெலுங்கில் பிஸியாக நடித்துக் கொண்டுள்ளார். இவருடன் பிறந்தவர்கள் 4 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரன். இவர்கள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்த கோவை சரளா இவர் மட்டும் இன்னும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை தனது குழந்தைகளாக பாவித்து வளர்த்து வருகிறார். பல ஏழை குழந்தைகளை படிக்க வைத்து வருகிறார். மேலும் பல வயதானவர்களின் நலனுக்காகவும் பாடுபட்டு வருகிறார். இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்தது எதுவென்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.